ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ மகிழ்ச்சியாக வாழ உனக்கு நல்ல வழிகளை நான் ஏற்படுத்தி தருகிறேன். வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். ஆம், அடிக்கடி சொல்கிறேன், நீ மிகவும் அவசரப்படுகிறாய் என்று. நான் சொல்வதை நீ காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன் என்கிறாய். ஏன், எதற்காக? உன் எதிர்காலத்தை நான் கருத்தில் கொண்டுதானே நான் இப்படி சொல்கிறேன். என் சொல் பேச்சை நீ கேட்க மாட்டாயா? உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை. உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம். நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை. கஷ்டத்தை எல்லாம் சகிக்க பழகிக்கொள். எதையும் எதிர்த்து நில். கர்ம வினைகளின்படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு. நம்பிக்கை கொள். எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. உனக்கான நல்ல பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன். உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பதே என் பொறுப்பு, என் கடமை. நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயம் அமைத்து கொடுப்பேன். இது சாயப்பாவின் கடமை. உன் பெற்ற தாயின் கடமை போல நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைப்பேன். அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும். நீ தற்போது பணமில்லாமல் தவிக்கலாம். ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய். வாழ்வில் ஒரு விஷயம் உனக்கு கூடி வரவில்லை என்று யோசிக்கிறாயே, அதற்கு உன்னை நான் தயார் செய்து வருகிறேன் என்பதை நீ யோசித்தாயா? அதை நீ உணர்ந்து அதன் அர்த்தம் தெரியாமல் புலம்பி வேதனை அடைகிறாய். இருள் சூழ்ந்த அடுத்த நிமிடமே சூரியன் வருவதில்லை. அதை போலவே தான் உன் இருள் சூழ்ந்த நாட்களும். ஒரு மரத்தை வேண்டாம் என்று நினைத்தால் அதை உடனே வெட்டி விடுகிறோம். ஆனால் அதை வளர்ப்பதற்கு எவ்வளவு முயற்சி கொண்டு இருப்போம் என்பதை தெரியுமா? இதுவே அந்த மரத்தை எடுத்து இன்னொரு இடத்தில் வைப்பதற்கு நீ யோசித்து இருந்தால் நீ செய்திருப்பாயா? அந்த வேலையை நீ உணர இன்னும் நீ பக்குவம் அடைய வேண்டியதாய் இருந்தது. இப்போது உன் மனதளவில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த மரத்தை இன்னொரு இடத்தில் வைத்து வளர்க்கும் எண்ணம் வந்துவிட்டது. அதற்குத்தான் உன் தந்தை இவ்வளவு முயற்சி செய்தேன். அதிலிருந்து நாம் கனிகளை பெறும் காலமும் வந்துவிட்டது. நீ என் பிள்ளை, என் உயிர். என் ஆசீர்வாதங்களுடன் என் குருவின் ஆசீர்வாதங்களையும் இறைவனுடைய அனுக்கிரகம் அருளையும் பெற்ற செல்ல பிள்ளை நீ. எல்லாம் நன்றாக சுபிட்சமாக நடைபெறும். உன்னை விட்டு நான் விலகி போக மாட்டேன். என் மீது முழு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு. உன்னுடைய எண்ணம், சொல், செயல் அனைத்தையும் நானே ஆட்கொள்கிறேன். மனசஞ்சலத்தினால் அஞ்சாதே. எல்லாம் நன்மைக்கே. இல்லை என்ற சொல்லை இல்லாதாக்கி எல்லாம் உள்ளது என்ற நிலையாக்கி உனக்கு மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியாக குழந்தை செல்வங்களை தந்து நான் உன்னை வாழ வைக்க தேவையான செல்வங்களையும் 16ஐயும் தந்து நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன். உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். தாமதமாகலாம், ஆனால் தப்பாது. உன் கனவுகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். உனக்காக நான் செய்கிறேன் இதை. வசவு பாடுவோரையும் தூற்றுவோரையும் ஏசுவோரையும் கண்டு கவலை கொள்ளாதே. நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல். நானும் என் சொற்களும் என்றும் உனக்கு துணையாக இருப்போம். நான் மௌனமாய் பார்த்து கொண்டிருப்பதாக உனக்கு தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரகத்திலும் உயிருள்ள பல வடிவங்களிலும் உன்னோடு நான் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்தால் உன்னுடன் உள்ள மாயை விலகி நீ எனது ஆசீர்வாதத்தை பூரணமாக அனுபவிப்பாய். உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றுவேன். நான் இருக்கிறேன். நீ என்னை கைகூப்பி நின்றால் உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரும். அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் உன்னுடன் நான் இருக்கிறேன் என்பதை. உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கிறேன்.
என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன். என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை எப்போதும் கண்டு கொண்டேதான் இருப்பேன். உனக்கு நான் உறுதியளிக்கிறேன், நீ நல்லபடியாக நன்றாக இருப்பாய் என்று. நீ தூங்கும் இரவு முழுவதும் நான் உன் அருகில் அமர்ந்து உனக்கு நிம்மதியான தூக்கத்தை அளிப்பேன். கவலையை மறந்து அமைதியாக இரு. அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? உனக்கு வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது. என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையாய் இருக்கும். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு விளக்கு ஏற்றி என்னை கூப்பிடு. கண்டிப்பாக நான் வருவேன். எப்படி வருவேன், எந்த ரூபத்தில் வருவேன் என்று மட்டும் சொல்ல முடியாது. எப்படி வேண்டுமானாலும் வருவேன். என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியால் வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ அறிந்து கொள். கிடைக்க தாமதமாகலாம், தப்பாது. எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்போது எல்லாம் என்னை நினைத்துக்கொள். என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு. உன் பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற உன்னுடைய நீண்ட நாள் கனவு விரைவில் பூர்த்தியாகும். நானே முன் நின்று உனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னை தஞ்சமடைந்தவர்க்கும், என்னை நேசிப்பவர்க்கும், என்னுடைய நாமத்தை உச்சரிப்பவர்க்கும், என் போதனைகளை போதிப்பவர்க்கும், என் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் என்றும் உயிருடன் தான் இருப்பேன். உனக்கென்று எதுவும் வேண்டாதே. உனக்கு என்ன தேவை என்று நான் அறிவேன். எப்பொழுது தேவை என்றும் நான் அறிவேன். அதுவரை சற்று பொறுமையாக என்னிடம் சொல்லிவிட்டு அமைதியாக இரு. உங்கள் குடும்பத்தை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. நான் உங்கள் குடும்பத்தை பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். உங்கள் குடும்ப உறுப்பினர் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். என் முன்னால் நீ மண்டியிட்டு அழும்போது என் மனது எவ்வளவு துடிக்கிறது தெரியுமா? உன் கர்ம வினையை நான் வாங்கிக் கொண்டு உனக்கு சிறிதளவைதான் தருகிறேன். இனி என் குழந்தை கண்ணீர் சிந்தக்கூடாது. உன் கர்ம வினையை தகர்த்து உன் வாழ்வில் நீ நல்ல நிலைக்கு வருவாய். இது என்னுடைய வாக்கு. அதுவரை நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திரு. நம்பிக்கை பொறுமையோடு இரு. பொறுமை என்பது காத்திருக்கும் திறன் அல்ல, ஆனால் காத்திருக்கும் போது ஒரு நல்ல அணுகுமுறையை வைத்திருக்கும் திறன். உனக்கு எந்த கெடுதலும் வராமல் இருக்கத்தான் நான் சீரடியிலிருந்து உனக்கு ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த மாறுதலும் இல்லை. அதை முதலில் நீ நம்பு. என் வார்த்தையில் மீது நம்பிக்கை வை. அனைத்தும் உனக்கு வெற்றியாக இருக்கும். ஒரு நல்ல நாள் பார்த்து நீயே வீட்டிற்கான முதல் அடியை எடுத்து வை. கிடுகிடுவென உன் வீடு பெரிதாக வளர்ந்துவிடும். வீடு கட்ட வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணம் சீக்கிரம் நிறைவேறப் போகிறது. இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே. உன் மனதில் கபடம் இல்லை. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று. அவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்திவை. எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ளவே முடியாது. அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு. நான் அவர்களுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கிறேன். நீ எதையும் வெளியே காட்டாதே. உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான். உன்னை மதிக்காதவர்களுக்காக அதை செலவழிக்காதே. மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி செய்து காண்பிப்பேன். நீ அழாதே. இன்று உன்
மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்டதற்கு சமம். அதை நான் எப்படி பந்தாடுகிறேன் என்பதை நீ பார். நீயே புலம்புகிறாய், நான் என்ன செய்தேன், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வலி, எல்லோரும் ஏன் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று. மற்றவர்கள் செய்த தவறு, துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை? அவர்கள் ஏன் என்னை குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள்? அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லையா எது உண்மை என்று புலம்புகிறாயே? ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி. அதை நினைத்து கவலைப்படாதே. உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்கு மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து, மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய். ஆனால் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி. அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். அந்த மூச்சுக்கு சொந்தக்காரராயிருக்கும் நீ மட்டும்தான் அதை சுவாசிக்க முடியும். நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? என் குழந்தை வைரம், அதனால் தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நானே உன் காவலன். நான் நுழைவதற்கு கதவேதும் தேவையில்லை. எனக்கு வடிவமோ விஸ்தீரணமோ கிடையாது. நான் எங்கும் எப்பொழுதும் நிறைந்து இருக்கிறேன். தம்முடைய பாரத்தை என் மேல் போட்டுவிட்டு என்னுடன் ஒருவர் ஒன்றிவிட்டால் அவருடைய உலக சம்பந்தமான சகல வியாதிகளுக்கும் விவகாரங்களுக்கும் நான் சூத்திரகாதியாகிறேன். சாயி நாமத்தை உச்சரிப்பவர் எப்பொழுதும் சாந்தமாகவும் நலமாகவும் இருப்பார். எவர் ஒருவர் சாயி சாயி எனும் நாமத்தை வாயிலும் சாயின் மீதான அன்பை இதயத்திலும் கொண்டிருக்கிறாரோ அவர் எப்பொழுதும் சாந்தமாகவும் நலமாகவும் சேமமாகவும் இருப்பார். சாயியே அவருடைய பார்க்கும் விஷயமாக அமைந்துவிட்ட பிறகு அவர் வேறு எதையும் நோக்குவாரா? பார்க்கும் இடங்களிலெல்லாம் அவருக்கு சாயியே தெரிவார். அவருக்கு இவ்வுலகில் சாயி இல்லாத இடமே இல்லாமல் போய்விடும். ஏனெனில் சாயியே அவரை வழி நடத்துவார். சாயியே அவரை ரட்சிப்பார். என் சாய் என்னுடன் இருக்கிறார், எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். இனி நல்லதே நடக்கும். உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் உன்னை நெருங்காது. உன்னிடம் உள்ள இறைவன் சாயி மிக பெரியவன். நீதிபதியான அவன் உனது மனதை தினந்தோறும் படித்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பவன். நீ பயப்பட வேண்டியது கோர்ட்டுக்கோ வழக்கு போன்றவற்றுக்கோ அல்ல, தண்டனைக்கோ அல்ல. உன்னை நம்பி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு உன்னால் முடியும் என உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரே சாய்பாபா, அவருக்கு அந்த கடவுளை மட்டுமே நினை. உனக்கு நேற்று தோன்றிய கஷ்டமானாலும் துக்கமானாலும் மற்ற எந்த இக்கட்டான நிலையானாலும் இன்று யாருக்காவது நேர்ந்தது என்றால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். உதவி செய்ய முடியாத பட்சத்தில் உன் இதயம் அவர்களுக்காக பரிதவிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து நீ ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்படாதே. உன் இதயத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். நீ நினைப்பது, திட்டம் போடுவது உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகள். நீ ரகசியம் என்று மனதில் மறைத்து வைத்து இருப்பது இவையெல்லாம் எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். உன் மனதில் ஏற்பட்ட காயம், துன்பம் மட்டும் எனக்கு தெரியாதா? அனைத்தையும் அறிவேன். மனதால் கூட பிறருக்கு தீங்கு நினைக்காதே. பொறுமையுடன் இரு. நீ நிச்சயம் நீ ஜெயமாக வாழ்வாய். என் பரிபூர்ண அருள் என்றும் உனக்கு எப்போதும் உண்டு. உனக்காக எனது துவாரகாவில் காத்து கொண்டிருக்கிறேன். நீ விரைந்து வா. எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது. ஜெயிக்கப் போகிறாய். அதை நான் ஆனந்தமாக கண்டு கழிக்கப் போகிறேன். வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று பயத்துடனே வாழாதே. அடுத்தது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து நில். வருத்தப்படாதே, அழாதே, குற்றமாக கருதாதே. தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடந்து வா. ஒரு உண்மையான பக்தரின் கோரிக்கைகள் பாபாவினால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நிராகரிக்கப்பட்டதில்லை. குறித்த நேரத்தில் பாபா கஷ்டங்களை போக்கி அருள்வார் என்று திடமான நம்பிக்கை மற்றும் பொறுமை இரண்டும் வேண்டும் உங்களிடம். இப்பிறவியில் மட்டுமல்ல, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் தனது பக்தர்களை காப்பதாக பாபா உறுதி கொண்டுள்ளார்.
என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். நீ நீண்ட காலமாக வேண்டியவை இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது. என்னை நம்பியவர் என்றும் கெடுவதில்லை. தினம் தினம் என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு அழகான நல்வாழ்க்கையை உருவாக்கி தருவேன். இனி உன் வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கையோடு நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த சாயின் ஆசியோடு நல்லதே நடக்கும். மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம், எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் கைவிட மாட்டேன். யார் உன்னை கைவிட்டாலும் கண்ணீர் சிந்த விட்டாலும் கவலைப்படாதே. உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ இழந்த மதிப்பை விட 100 மடங்கு திரும்ப பெறுவாய். உன்னை நோக்கி வெற்றி என்னும் படிக்கட்டு தயாராக உள்ளது. நீ அதில் முன்னேறி செல்வாய். நீ எதற்கும் கலங்காதே. எப்பொழுதும் நான் உன்னோடு தான் இருப்பேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். நீ நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய். 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவ போவது பாபா மட்டுமே என்று நினைத்துக்கொள். கஷ்டம் வரும்போது கலங்காதே. என்னை நினைத்துக்கொள். நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வாய். எத்தனை கைகள் உன்னை தள்ளி விட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது. இன்று உன் கஷ்டங்களை ஒரு பூவிடம் சொல்லி என் காலடியில் வை. எல்லாம் சரியாகிவிடும். என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை. நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்பாய். ஆண்டவனும் உனக்கு என்று ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்பார். நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறு அல்ல. ஆண்டவன் போட்ட கணக்கு தான் உனக்கு எப்போதும் சரியாக இருக்கும். அதனால் வருத்தம் வேண்டாம். ஆண்டவனின் கணக்கு எப்போதும் நிரந்தரமான கணக்கு. எப்போதும் நீ ஆண்டவனின் கணக்கிலே இரு. நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் அதனை நீ தட்டி கழித்து விடுகிறாய். பலனை நீ அடைய முடிவதில்லை. உன் விருப்பப்படி நடக்கவும் வாழவும் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன். அதனால்தான் என்னை புரியாமலும் கீழ்ப்படியாமலும் உன்னால் சுயமாக நடக்க முடிகிறது. இந்த சுதந்திர உணர்வுதான் இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்து விட்டது. கீழே இறங்கி விட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய். கீழே வந்து விட்ட போதும் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன். உனது இரக்க குணம், பிறருக்கு உதவும் மனோபாவம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடக்க வேண்டும் என்று நினைத்து நடந்ததால் தான் இந்த நிலைக்கு நீ இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு தர வேண்டும் என நினைக்கிறாய். உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள். நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். நான் உன்னிடம் ராஜ்யமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் நான் கஷ்டத்தை தருகிறேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகிறது. இப்போது நீ வேகமாக செயல்பட வேண்டும். நிறைய சிந்தனை செய்ய வேண்டும். இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை நான் உனக்கு கொடுத்தேன். இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்க போகிறாய். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. இதோ நான் உன்னுடன் உன் கூடவே இருக்கிறேன். எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நோக்கி செல்வது போல என்னுடைய கரம் ஒன்றை என்னும் கைவிடாது. உன்னில் மீதமுள்ள தீவினையின் காரணமாகவே இந்த உடல் கிடைத்துள்ளது. உடல் வாய்ந்த காரணத்தால் கர்மா அதன் வேலையை செய்யாமல் இருக்காது. அந்த கர்மா இன்ப வடிவம் கொண்டிருந்தாலும் துக்க வடிவம் கொண்டிருந்தாலும் பாதிக்கப்படாமல் இரு. கர்மா அப்படி செயல்படும் என்று அறிந்து பயமின்றி அவற்றை ஏற்றுக்கொள். வானம் எடுந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு.
தாங்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன். உன் முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக இருப்பேன். மீதமுள்ள தீவினை அழியாவிடில் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டியிருக்கும். இதை தவிர்க்க முடியாது. உங்களுக்கு அந்த சக்தி எப்படி கிடைக்கும் என்ற சந்தேகம் வேண்டாம். நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் இருப்பேன். நமக்கு எது தேவை, எது நல்லது என்பது பாபாவுக்கு தெரியாதா? ஆகவே நமக்கு எதை அளிக்க வேண்டும், எதை அளிக்க கூடாது என்பதை பாபாவே தீர்மானித்துக் கொள்வார். பாபா பக்தர்களின் ஒவ்வொரு செயலும், வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாபாவிலேயே கணிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது. பாபா தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த பக்தர்களிடம் உம்முடைய எல்லா பொறுப்புகளுக்கும் என்னுடையவை என்று கூறியிருக்கிறார். உம்முடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளார். பிரார்த்தனை நல்லதே, அது பக்தியை அதிகரிக்க செய்யும். ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பாபா அளித்துள்ளார். பிரார்த்தனைகளை விடுத்து பாபாவிடம் பூரண சரணாகதி அடைங்கள். மற்றவற்றை பாபா பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. தைரியமாக போய்கொண்டேரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே கலைத்து விடுவேன். எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம், மோசமான மனிதர்கள் வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நான் அவர்களை வீசி பந்தாடுவேன். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. உன்னுடைய இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை. சாதித்தவன் எல்லாம் சோதனைகளை கடந்தவன் தான். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. நான் பார்த்துக் கொள்வேன். நீ தைரியமாக இரு. உனக்கான நேரம் வரும்போது உனக்கு தேவையானதை உன்னிடம் ஒப்படைத்து விடுவேன். அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அவர்களின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நான் சொல்வதை மட்டும் நீ கேள். உனக்கு வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் உன்னை நான் பாதுகாப்பேன். நீ எதை நினைத்து என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நல்லதே நடக்கும். பயப்படாதே, தைரியமாக இரு. நான் இருக்கிறேன். உனக்கு என் துணை என்றும் உண்டு. உன் மனது உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன். உன் நம்பிக்கையும் தைரியமுமாக என்றும் நான் துணை இருப்பேன். கடந்த பாதைகள் உன்னை கலங்க வைத்தாலும் வளம் வரவிருக்கும் பாதைகள் உன்னை வாழ வைக்கும். உன் சூழ்நிலையில், இந்த சூழ்நிலையில் பணம் இல்லாமல் நீ தவிக்கலாம். ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய். உன்னை ஒருபோதும் நிர்கதியாக விற்க நான் விட மாட்டேன். மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம். எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன். உன் மனம் குளிரப் போகிறது. உற்சாகமாக இரு. நீயே உன் வாயால் விரைவில் கூறுவாய், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சாய்பாபா என்று. தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் அனைத்து உறவாகவும் சகலமும் இருக்கிறேன். எனக்கு நீ மட்டுமே துணை. உனக்கு நான் மட்டுமே துணை. எல்லாம் நல்லதே நடக்கும். உன்னுடைய மனம் தடுமாறுகிறது. எப்போதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கிறது. இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன என்று கேட்கிறாய். நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியும் சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை நம்மால் எடுக்க முடியாமல் மனம் தடுமாறுகிறது. குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக்கி பார்ப்பதுதான் மனிதனின் இயல்பு. உதாரணமாக, யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூனி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல், அடிப்பது போல், கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டிருக்கும். பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், பயம், அவமானம், பேராசை, தற்பெருமை, கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் போது மனம் உழன்று அதில் ஏதோ ஒரு தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும். உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம். மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும். இதனால் தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது. இதை அடக்க வேண்டும். எப்படி அடக்குவது? முழுமையாக அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டு விடுங்கள். கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்திருங்கள். கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுபவதை போல இந்த எண்ணங்கள்
எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும். இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும். இதையே பழக்கப்படுத்தினால் சில நிமிடங்கள் தொடரும். காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் மாறும். இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்ததான் மூக்குக்கு மேலே புருவ மத்தியில் கற்பனை உருவத்தை நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள். இப்படி செய்தால் எண்ணங்கள் தடைப்பட்டு விடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை. இதை பின்பற்றி பாருங்கள். எதன் மீதாவது ஆசைப்படுதல், எண்ணமிடுதல் ஆகியவற்றால் மனம் அலைப்பாயும். என் மீது பாரத்தை வைத்து இதை பின்பற்றுங்கள். எல்லாம் நாளடைவில் சரியாகிவிடும். மனித வாழ்வில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தொடர்கதைதான். மனிதன் ஆழ்ந்து ஆராய்ந்து அவற்றை குறைக்கவோ போக்கவோ முடியும். கஷ்டங்களை போக்க எளிய வழி மகான்களை பற்றி கொள்வது. இதனினும் எளிது மகான்களுக்கு எல்லாம் மகானான பாபாவின் பாதங்களை பற்றி கொள்வது. சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை. மனதில் ஒரு சுமை, வலி, நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது. அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது. உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையாய் இருந்தாலும் சில நேரம் புயலாய், மழையாய், இடியாய் சில நிகழ்வுகள் உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை. முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள். எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு. எல்லாம் நன்மைக்கே. என் சாயப்பா செய்வார் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும். உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டை அடித்து நான் ஒழிப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என் வார்த்தையை உயிர் மூச்சா எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ எதை நினைத்து என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நல்லதே நடக்கும். உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உன் துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும். செல்வம் பெருகும். உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். உனக்காக நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா நான் உனக்கு துணை நிற்பேன். மனத்தையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள். அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். அனைத்து துன்பங்களும் விலகும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே என்று நம்பிக்கொள். நான் நடத்துகிறேன் என்பதையும் நீ நம்பு. என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். அனைத்தும் விரும்பியது போல் நல்லதாகவே நடக்கும். இது உன் அப்பாவாக அம்மாவாக இருக்கும் என் சத்திய சாய்பாபாவின் சத்திய வாக்கு. எல்லா மங்களங்களும் உனக்கு விளையும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன்னோடு நான் இருக்கும் போது ஏன் வீணாக துன்பமடைகின்றாய்? உன் அன்பின் மகத்துவத்தை உன்னை புரிந்தவர்களால் மட்டுமே உணர முடியும். காரணமின்றி நிராகரித்தவர்களை பற்றியோ வஞ்சகம் நினைத்தவரை பற்றியோ சிறிதும் வருத்தப்படாதே. விலை உயர்ந்த பொக்கிஷத்தை வாங்க இயலாமல் இருப்பவர்களே துரதிருஷ்டசாலிகள். தூய பக்தியும் அன்பும் கூட அத்தகையதுதான். ஆன்மீகம் பற்றி உனக்கு யாதென்ன தெரியும் என்று கேட்பவர்கள் முன் நெஞ்சை நிமிர்த்தி சொல். நான் சர்வ வல்லமை உள்ள சத்குரு சாய் பகவானின் குழந்தைகள் என. சாய் நாமத்தை உச்சரிக்க தெரியும். சாய் வழியில் வலுவாமல் நடக்கவும் தெரியும் என்று. சாய் புகழ் பாடும் உன் மகிமதனை உன் தந்தையாகிய அம்மையப்பன் எனக்கு மட்டுமே தெரியும். எதையும் அறிந்திடாமல் உன்னை இன்று வசைப்பாடுவோர் என்றோ ஒரு நாள் என் புகழை கூட உன் மூலமாகவும் அறிந்து கொண்டனர்தான் என்பதை அறியாமல் வெறும் பதராய் இருக்கின்றனர். பொறுமையே சிகரம் என காத்திரு என் செல்லமே. காலம் பதில் கூற மௌனமாக இரு. உன்னை நியாயப்படுத்தவோ நிஜத்தை நிஜமென நிரூபிக்கவோ முயலாதே. அன்பின் ஆழத்தை அறிய முடியாதவர்களால் தான் அதன் உண்மை ஆழ் மனதின் எண்ணங்களை எங்கனம் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும்? உன் அருமை தெரிந்தவர்களுக்கே நீ பொக்கிசமாவாய். ஆழ விருட்சமாய் இருக்கும் நீ நிழலாய், பூவாய், காயாய், கனியாய், வேராய் பலருக்கும் பயனாய்
இருப்பது என்னை என்றுமே மகிழ்ச்சிப்படுத்துகிறது. உன் பாதையில் நீ தாராளமாக செல். என்னோடு பயணிக்கும் முன்னை என்றுமே தடப்புரளாமல் உனக்கென வகுக்கப்பட்ட உன் நல்ல வழியில் வழிநடத்தும் பொறுப்பு என்னுடையது. உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும். இந்த சாயப்பாவின் வாக்கு என்றும் தவறியதில்லை. இன்றைய நாள் இனிய நாளாக இறை எதிர்வை பெறும் நன்னாளாக அமைய நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எனது ஆசியால் உங்களின் அனைவருடைய வாழ்வில் ஒற்றுமையும் பேரானந்தமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும். உங்கள் அனைவருடைய வாழ்வில் இருக்கின்ற துன்பத் துயர போராட்டங்கள் நீங்கி இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும். உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கி மனதில் உயிர் நற்சிந்தனை உண்டாகட்டும். உயர் ஞானம் தித்திக்கட்டும். சித்தம் தெளிவடையட்டும். உங்கள் மனம், சொல், செயல் ஆகியன ஒரே நேர்கோட்டில் இயங்கட்டும். உங்கள் குழந்தைகள் கல்வியில் மேன்மை பெற்று சிறப்புடன் விளங்கட்டும். உங்கள் தொழில் மற்றும் உத்தியோக தடை நீங்கி வாழ்க்கை மேன்மையை அடைவீர்களாக. நீங்கள் அனைவரும் நுண்ணுயிரி தாக்குதலில் இருந்து நீங்க பெற்று அமைதியுடன் வாழ்வார்களாக. உங்கள் அனைவருடைய வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க பெற்று மகிழ்வுடன் வாழ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையை நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே, பதற்றப்படாதே. துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே. துன்பம் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள். மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய். என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை. எதையும் நினைத்து பயப்படாதே. உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. வலி, தோல்வி, ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான். அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே. முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு. வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும். வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.